ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காடை 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு 5 காடை எடுத்துக்கிட்டேன். அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா அலசிக்கிட்டேன். அலசி வடிகட்டி வச்சுட்டு இன்னொரு பாத்திரம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பாத்திரத்தில் 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. எனக்கு தேவையானதை நான் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. இது கூட ஒரு ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கோங்க, ஒரு ஸ்பூன் சீரகப்பொடி, ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க, மல்லித்தூள் ஒரு ஸ்பூன், கரம் மசாலா ஒரு ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, சால்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. எனக்கு தேவைன்றதுனால நான் முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டேன். உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா விட்டுடலாம். தண்ணீரை கொண்டு ஊற்றி நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு நல்லா ஆக்கிக்கோங்க. பேஸ்ட்டு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த காடையை எடுத்து மசாலாவில் போட்டு எல்லா பக்கமும் மசாலா போகிற மாதிரி தடவிக்கோங்க. தடவி மூடி வச்சுக்கோங்க. இது கூட 2 கருவேப்பிலை கொத்து போட்டு மூடி ஒரு அரை மணி நேரம் கழித்து எடுத்து பாருங்கள். நல்லா ஊறிட்டுருக்கும். அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் நல்லா ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த காடையை எடுத்து போட்டுக்கோங்க. அது நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். நீங்கள் அடுப்பை ஸ்லோ மீடியத்தில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அது நல்லா வெந்துடும். நல்லா திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு நம்ம சைடிஷ் வெங்காயம், வெள்ளரிக்காய், லெமன் புழிஞ்சு நல்லா சாப்பிட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒரு தட்டில் ஓரமாக வச்சுக்கிட்டு இதை நான் என் தம்பிக்கு தான் ஃபஸ்ட் டைம் செஞ்சு கொடுத்தேன். சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னால், நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்